குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். அதாவது இன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான், ஒரு 192 பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பனிங் நம்ம நிஃப்டி 50. ஏன் காரணம் என்ன காரணம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா நேற்று க்ரூட் ஆயிலெல்லாம் பழையபடி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், க்ரூட் ஆயிலோட ரேட்டு பாருங்களேன், 95 நான் பார்த்த மாதிரி இருந்து. இதை பாருங்கள், 95.970 இருந்தது. ஸோ சல்லுன்னு ஏறிடுச்சு. ஏறினதுனால தான் மிகப்பெரிய ஃபாலு. காலையில் எல்லா ஏஷியன் மார்க்கெட்டு எல்லாமே ஃபாலில் தான் இருந்தது. அப்புறம் யூஎஸ் ஃபியூச்சர்ஸும் ஃபாலில் தான் இருந்தது. அதனால தான் நமக்கு 192 பாயிண்ட்டு மைனஸில் கிடச்சிது. பாருங்கள், இங்கே முடிஞ்சுது. லாஸ்ட்டு வெனஸ்டே அவன் ஓப்பன் ஆனது இவ்வளோ தொலைவு கீழே ஓப்பன் ஆனான். நம்ம சப்போர்ட்டை தான் அவங்க எக்ஸாக்டாக எடுத்தான். காலையிலேயே நம்ம சப்போர்ட்டை டச் பண்ணான் 23,555. அதை டச் பண்ணிவிட்டு மேலே போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு டவுன் ட்ரெண்டு, ஒரு புல்லிஷ், ஒரு டவுன் ட்ரெண்டு அந்த ஃபார்மேட்லேயே போய்கிட்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட அளவு 23,750 வரையும் போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பழைய ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு வந்து முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி மார்க்கெட் ஏன் இறங்குச்சு அப்படின்ற ரீசன் பார்த்தா, க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு மிடில் ஈஸ்ட் வார் டென்ஷன் காரணமாக இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து $100 தாண்டிடுச்சு. இந்தியாவில் ஆயில் இம்போர்ட்டு நம்ம அதிகமாக செய்கிற கண்ட்ரி எல்லாருக்கும் தெரியும். ஸோ எக்கனாமி டோட்டலாக நெகட்டிவு. அதனால் ஸ்டாக் மார்க்கெட் சென்டிமெண்ட்டாக என்ன ஆகும், வீக்கு தான் ஆகும். அதனால் க்ரூட் ஆயில் பிரச்சனை ஒன்று, மிடில் ஈஸ்ட்டு டென்ஷன் வார் ஒன்று, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனு, இந்த சண்டை ஓயாது போல் இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ்குள்ளே அவங்களோட அசட்ஸை வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ஸ்டாக்ஸ் வந்து ஹெவியாக செல் ஆச்சு. பத்தாவதுக்கு தீராத தலைவலி மாதிரி இந்த எஃப்ஐஎஸ் அவங்க செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம மார்க்கெட்டில் கனாபினான்னு செல் பண்ணுறாங்க. பத்தாவதுக்கு ருப்பி வந்து இன்றைக்கி $92 மேலே போயிடுச்சு. படுகேவலமாக போயிட்டுருக்கு. ஸோ கரன்சி வீக்னஸ்ஸு, இன்வெஸ்டர் கான்ஃபிடென்ட் வந்து டோட்டலாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் ஒரு ஃபாலு. செக்டார் ரொட்டேஷனே இல்லை, எல்லா செக்டாரும் வீக்னஸாக இருக்குது. ஆட்டோ வீக்னஸ்ஸு, எஃப்எம்சிஜி வீக்னஸ்ஸு, பேங்க் செக்டார் வீக்னஸ்ஸு. இந்த மாதிரி நிஃப்டி 50க்கு கை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு செக்டாருமே வந்து பாசிட்டிவில் இல்லை. ஸோ டோட்டலாக நம்ம சம்மரி வைஸ் பார்த்தா நிஃப்டி 50 இறங்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஆயில் ப்ரைஸ் சர்ஜ் ஒன்று, மிடில் ஈஸ்ட் டென்ஷன் வார் ஒன்று, எஃப்ஐஎஸ் செல்லிங் ஒன்று, ருப்பி வீக்னஸ் ஒன்று, ஆட்டோ அண்டு பேங்க்கு ஸ்டாக்ஸ் ஃபால். இந்த 5 ரீசனால் நம்ம நிஃப்டி 50 சென்செக்ஸு த்ரூ அவுட் எல்லா இண்டெக்ஸுமே பாருங்கள் இன்றைக்கி எல்லாமே ப்ளீடிங் தான். பத்தாவதுக்கு இந்த இந்தியா விக்ஸு 21.52 இருக்குது. ஸோ வெலாட்டிலிட்டி கண்டிப்பாக மார்க்கெட்டில் அகைன் இருக்க தான் போகுது. அதை தான் அங்கே ஷோ பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு இறங்கிறதுக்கான ரீசன் இது தான். நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் பண்ணது வந்து 8 கால் நான் ட்ரேட் பண்ணேன். 8 கால் ட்ரேடில் 1 லாஸு, 1 பெரிய லாஸுங்க. 3வது ட்ரேடே லாஸு. ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நான் எடுத்தது ப்ராஃபிட்டில் முடித்தேன், செகண்டு ப்ராஃபிட்டில், தேர்டு வந்து 10 பாயிண்ட் லாஸ் ஆகிடுச்சு. நான் 3 லாட் வேறு எடுத்திருந்தேன் அட்டன் டைமில். அப்போனா 30 பாயிண்ட்டு. அப்போ 30 × 60 எவ்வளோ ஆகிடும்? அதுவே ஒரு 2,300 போயிடுமா? அதில் காலி ஆகிடுச்சு. அதனால தான் 4, 5, 6 அப்படி இப்படி ட்ரேட் பண்ணி அந்த லாஸஸை ரெக்கவரி பண்ணிவிட்டு 8 ட்ரேடு, 1 ஃபெயிலியரு, 1 காஸ்ட் டு காஸ்ட் வந்தேன். மீதி 6 ட்ரேடு தான் பண்ணேன். 6 ட்ரேடில் இன்றைக்கி ஓவராலாக நான் பண்ண ப்ராஃபிட் வந்து $3,100 தான். அதில் ப்ரோக்கரேஜ் கமிஷன் ஒரு $1,000 போயிடும். ஏன்னா 8 ட்ரேட்னும் போது $1,000 வந்துடும். அப்போ மீதி இருக்குது இன்றைக்கான ப்ராஃபிட் வந்து $2,000 மட்டும்தான் இன்றைக்கான ப்ராஃபிட். ஸோ நேற்றெல்லாம் 3,500 600ன்னு எடுத்தேன். இன்றைக்கி 2,000 மட்டும்தான். மார்க்கெட் வந்து உண்மையாலுமே நேற்று வந்து ஒரு ஒன் சைட் மார்க்கெட். அதனால் ப்ராஃபிட் அழகாக பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி மார்க்கெட்டு எதையுமே ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. அதாவது ஏறுது, ஒன்று சஸ்டெயின் பண்ணணும், இறங்குவது அதையாவது சஸ்டெயின் பண்ணும். ஒரே இதை பாருங்களேன், இங்கே உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்தாவே தெரியுதா? ஏறுறான் இறங்குறான், இங்கேயே தான் ஆடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் இந்த 10:45 2 மணி வரையும் அந்த ரெசிஸ்டண்ட்லேயே தான் மார்க்கெட் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதனால தான் இன்றைக்கி நான் லாஸ் பண்ண அந்த இடம் கூட எங்கன்னா இந்த இடம் 10:45 வந்த இந்த இடம்.
இந்த 10:45க்கு வந்த இந்த இடத்துல தான் லாஸஸ் வந்து. ஏன்னா நான் அப்போ வந்து புட் சைடில் இருந்தேன். அவன் சடார்னு போயிட்டான். அதாவது இதை தொட்டுட்டு இறங்குவான்னு பார்த்தா ஃபர்தராக மேலே போயிட்டான். அதை நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அவன் பாருங்கள் கடைசியில் இதுவரையும் கீழே 11:15க்கு ஃபுல்லாக கீழே வந்துட்டான். ஆனால் 3 லாட்டின்னும் போது என்னால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியல வர லாஸஸை பார்த்துட்டு. அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால தான் இன்றைக்கி பெரிய லெவலில் லாஸு. இந்த லாஸ் வந்ததுனால மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட்டை பெரிய லெவலில் ஜென்ரேட் பண்ண முடியல. இதுதான் ரீசன். அதனால தான் இன்றைக்கி வெறும் 2000 ருபீஸ் ப்ராஃபிட் மட்டும் கெயின் பண்ண முடிஞ்சுது. நல்ல வேலை கெயின்லையாவது முடிஞ்சினே, அது வரையும் சந்தோஷம். என் குரூப்பில் இன்றைக்கி எல்லாருமே பெரிய லெவல் ப்ராஃபிட்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே மினிமம் ஒரு 1000 ருபீஸ் ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். 1200 1100 அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட்டில் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஏறுறான் இறங்குறான். கடைசியாக அந்த 1.25 தான் இறங்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அது பழையபடியே அந்த பழைய அந்த டேவோட லோக்கே வந்து முடிச்சிட்டாங்க. ஓவராலாக இன்றைக்கி நிஃப்டி 50 228 பாயிண்ட் மைனஸு. சென்செக்ஸில் ஒரே ஒரு கால் தான் கொடுத்தேன். அந்த ஒரு கால் வந்து இங்கே தான் கொடுத்தேன். ஆமாம், 1 மணிக்கு. ஏன்னா இது நல்ல செல்லிங் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்தராக அது மேலே தான் போகுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி மேலே போச்சு. இதில் மட்டும் ஒரு 2000 ரூபா பிடிச்சாங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில். அவ்வளோதான். இந்த ஒரு கால் தான் கொடுத்தது சென்செக்ஸில். ஏன்னா நான் நிஃப்டி 50ல் இருக்கிறதுனால இதில் டக்குன்னு போய் பார்க்க முடியல. சரி, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா இது கரெக்டாக ஒரு க்ரீனில் வந்துருந்தால் பர்ஃபெக்ட் ஹேமரு. ஆனால் ரெட்டில் இருக்குது. பட் ரெட்டில் இருந்தாலும் அது பாருங்கள் ஃபுல்லாக ரிஜெக்ஷன் ஆகிருக்கு செல்லிங். அதனால் அது அடுத்த கேண்டில் கண்டிப்பாக மேலே தான் போகுன்றதுனால அங்கே கொடுத்தேன். அது நல்லாவே மேலே போச்சு. 2000 ரூபாயில் முடிஞ்சுது. இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50லையும் சென்செக்ஸ்லேயும் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட்டாக தான் முடிஞ்சுது. ஏன்னா ஒன்று பெரிய லெவல் ப்ராஃபிட்லாம் இல்லை. ஒரு 1800 2000 அந்த ரேஞ்சில் தான் எனக்கு கிடைக்கும். என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பார்த்தா அவங்களுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் சில சமயத்தில் ஒரே டைமில் 2 லாட் எடுப்பேன், 3 லாட் எடுப்பேன், மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. அந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்த இடத்துல தான் 3 லாட் எடுத்துட்டேன். அதனால தான் அது 2000 ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆயிடுச்சு அந்த ஒரே காலில். சரி, லாஸஸ் ப்ராஃபிட்லாம் மார்க்கெட்டில் சகஜம். அதனால் அதை விட்டாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த 10 பாயிண்ட்டை நான் அழகாக பிடிச்சிட்டேன் அடுத்த 3 நாள் ட்ரேடில். அதனால் ப்ராஃபிட்லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட். நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் ஆகுதுன்றதை ஒருக்கெல்லாம் செக் பண்ணலாம். டவ் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், டவ் 30 எல்லாம் கண்டிப்பாக ஒரு டவுனில் முடியும்னு. 290 பாயிண்ட்டு. எஸ்எம்பி ஒரு 6 பாயிண்ட் மைனஸு. நாஸ்டாக் மட்டும் பாசிட்டிவில் ஒரு 20 பாயிண்ட் பாசிட்டிவு. இன்றைக்கி எஃப்டிஎஸ்சி நடந்து முடிஞ்சிருச்சு, 10 பாயிண்ட் மைனஸு. சிஎஸ்சி நடந்துக்கிட்டு இருக்குது, 25 பாயிண்ட் மைனஸு. டேக்ஸ் வந்து நான் மைனஸில் பார்த்தேன், இப்போ ப்ளஸில் இருக்குது, 40 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. காலையில் ஏஷியன் மார்க்கெட்டில் டவுனில் தான் இருந்தது. நிக்கி 572 பாயிண்ட்டு, ஆங்சங் 182, ஷாங்காய் கம்போசிட் 5 பாயிண்ட்டு, என்எஸ்சி நிஃப்டி நம்ம நிஃப்டி 228 பாயிண்ட்டு, பிஎஸ்சி சென்செக்ஸ் 830 பாயிண்ட்டு, எஸ்டிஐ வந்து 9 பாயிண்ட் மைனஸு, காஸ்பி 27 பாயிண்ட் மைனஸு. யூஎஸ் டாலர் அது ஸ்ட்ரென்த் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் இன்றைக்கி கவுத்துட்டான் பாருங்கள், 92.363 டாலர் யூஎஸ் டாலரில் ட்ரேட் ஆகுது. இந்த லெவல்லலாம் இருந்தால் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ப்ராஃபிட்ன்றது பண்ணவே முடியாது. ஏன்னா ஹெவி செல்லிங் நடக்கும் மார்க்கெட்டில். ஹெவி செல்லிங் நடக்கும்போது கண்டிப்பாக எஃப்ஐஎஸ் கூட சேர்ந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பத்தாவதுக்கு க்ரூட் ஆயில் பாருங்கள், நம்ம நேற்று 86 பார்த்தோம்ல, இன்றைக்கி பாருங்கள் 95.970 யூஎஸ் டாலர் ட்ரேட் ஆகுது. இந்த மாதிரி இருந்தால் அதனால தான் ஒரு ஷார்ப்பான கேப் டவுன் ஓப்பனிங் காலையில். மற்றபடி அந்த தங்கம் அது ஏறிக்கிட்டும் இறங்கிக்கிட்டும் இருக்குது. சில்வரும் ஏறிக்கிட்டு இருக்குது லைட்டாக. காப்பர் குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நடக்கிற யூஎஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒருக்கெல்லாம் செக் பண்ணிடலாம். இவன் இப்போ மணி 5:45 ஆகுது, 372 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எவ்வளோவில் ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். நாஸ்டாக் ஃபியூச்சர் வந்து 148 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகுது இப்போது இந்த டைமில். இவங்களோட மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடலாம். இவங்களோட மார்க்கெட் எப்படி இருக்குன்றது பார்த்தா
நேற்று நான் சொன்ன மாதிரியே தான், மறுபடியும் அதே ஒரு ரெட் கேண்டில். இது ஃபர்தராக இன்னும் கீழே இறங்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நாஸ்டாக் கம்போசிட்டு. டவ் ஜோன்ஸ் பார்த்தா கண்டிப்பாக அவனும் கீழே வருவான்னு தான் தோணுது. இந்த 46,900 கண்டிப்பாக மறுபடியும் இந்த சப்போர்ட்டை வந்து தொடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ இவங்க மார்க்கெட்டை பார்த்தா இப்படி இருக்குது. அப்போ நாளைக்கு நமக்கு அகைன் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா க்ரூட் ஆயில் வந்து ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ அதோட இம்பேக்ட்டு நாளைக்கு இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சுன்னா நமக்கு நாளைக்கு அகைன் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருக்க தான் வாய்ப்புகள் அதிகம். கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது தான். இது வந்து சென்செக்ஸில் 75,745 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சதுன்னா 75,413 செகண்ட் சப்போர்ட்டு. இதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சானா 75,100 இது 3வது சப்போர்ட்டு. இந்த 3 சப்போர்ட் போதும். 4வதும் போட்டிருக்கேன் 74,770. பட் நாளைக்கு வெள்ளிக்கிழமைனாவே நம்ம மார்க்கு கிறுக்கு பிடிச்சிக்கும். கண்டிப்பாக 4வது சப்போர்ட் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 74,770 இருக்குது. ஓகேங்களா? இது சென்செக்ஸ்க்கான சப்போர்ட்டு. ஒருவேளை யதார்த்தமாக ஒரு கேப் அப் கிடச்சிடுது மார்க்கெட்டில், அந்த மாதிரி கிடைச்சா எது அதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னா 76,450 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கு மேலே இருந்தால் இந்த கேப் ஃபில்லிங்கை போய் முடிக்கும். ஆனால் இன்றைக்கி நிஃப்டி 50ல் அந்த கேப் ஃபில்லிங் முடிச்சிடுச்சு. பார்த்தீங்களா? நான் அதை சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இது பாருங்கள், அந்த கேப்பு, அதாவது 11ஆம் தேதி வந்த அந்த கேப் டவுன் ஓப்பனிங்கை இன்றைக்கி வந்து 1:30 மணிக்கு அவன் டச் பண்ணிவிட்டு தான் ஃபர்தராக அங்கேருந்து இறங்குச்சு. ஓகேவா? இதில் ரெசிஸ்டண்ட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 76,450 இது தான். 2வது ரெசிஸ்டண்ட் 76,802, அதாவது இந்த கேப் ஃபில்லிங். 3வது வந்து 77,174. இந்த 3 ரெசிஸ்டண்ட் போதும். ஓகேங்களா? நம்ம சப்போர்ட்டு சொல்லிட்டோம். இதுதான் சென்செக்ஸில் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. நாளைக்கு ஃப்ரைடே வேறு, மார்க்கெட்டே ஒரு பியரிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. வெள்ளிக்கிழமைனாவே நமக்கு பியரிஷ் தான். எல்லா பியரிஷ் சென்டிமெண்ட்டும் சேர்ந்து மார்க்கெட்டை என்ன பண்ண போதோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிஃப்டி 50 வந்துடுவோம். நிஃப்டி 50 வந்தால் இது ஒரு பேஸு. இந்த 23,639 முடிஞ்சிருக்கு. ஒரு கேப் டவுன் கிடைச்சா இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. 23,553 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா 23,407. பெரிய ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட் அதை நோக்கி வரும். அதை நோக்கி வர்றதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, அதை விட்டுட்டேன், அதை போட்டுறேன். இந்த சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,553, 2வது 23,471, 3வது 23,400. ஆனால் மார்க்கெட்டில் கேப்பெல்லாம் இருக்குது. இந்த பாருங்கள், இது ஃபஸ்ட்டு கேப் இருக்குது, இங்கே இருக்குது. 23,267 ஒரு கேப் இருக்குது. ஓகேவா? இந்த கேப்பை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணனா அடுத்த கேப்பு நான் தான் ஃபைனலாக சொன்னேனே 22,916 ஒரு கேப் இருக்குது. ஸ்ட்ராங்கான கேப் இருக்குது. ஒன் டேயில் வச்சு பார்த்துருவோமே அந்த கேப் அங்கே தானே இருக்கா இல்லையான்னு. இதோ இருக்குது பாருங்கள், இந்த கேப் கரெக்டு 22,500. இந்த கேப் இங்கே இருக்குது. 22,500 வரையும் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் தெளிவாக தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே கேப் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த ரெட்டுக்கு அப்புறம் இந்த க்ரீனு இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கேப்பு. ஒரு 6 கேண்டில் வர அளவுக்கு கேப்பை விட்டு போய்கிறான். அப்போ அவன் அதை நோக்கி வந்து தானே ஆகணும். அதை தான் வந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு கரெக்டான ரீசன் என்ன? வேர்ல்டு மார்க்கெட்டில் ஜியோ டென்ஷனு, வாரு, இதெல்லாம் காரணம் காட்டி எஃப்ஐஸ் வந்து அள்ளி தெளிச்சிக்கிட்டே இருக்கான். அதனால் மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்குது. மார்க்கெட் கதறுது. எல்லாம் ப்ராடர் இண்டெக்ஸு, நம்ம ப்ராடர் மார்க்கெட் எல்லாம் பாருங்கள், எல்லாமே காலி. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அவன் கம்மியாக தாங்க இறங்கியிருக்கான். பரவாயில்ல, வெறும் 74 பாயிண்ட்டு. மிட் கேப் நிஃப்டி ஒரு பாயிண்ட்டுக்கும் கீழே தான். ஸோ பரவாயில்ல. இந்த மிட் கேப் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 எல்லாம் கம்மியாக தான் இறங்கிருக்கு. ஆனால் இண்டெக்ஸு ப்ளூ சிப் கம்பெனி இருக்க இண்டெக்ஸ் எல்லாம் போட்டு காது மேலே அடித்து கீழே இறங்கிட்டாங்க இன்றைக்கி. ஆனால் விக்ஸு அதிகமாக தாங்க இருக்குது. இது இப்படியே அதிகமாக இருந்துக்குன்னா மார்க்கெட் செல் ஆன் ரைஸ் தான். எந்த அளவுக்கெல்லாம் மேலே போகிறோன்னா மறுபடியும் அங்கேருந்து இறங்க தான் செய்யுது. இது பாருங்கள், அப்படியே கரெக்டாக அந்த கேப் ஃபில்லிங்கை போய் தொட்டுட்டு இறங்கியிருக்கு.
எக்ஸாக்டாக நடந்திருக்கு. நான் இது எப்போவோ ஒரு வாரம் சொன்னேன், இந்த கேப் ஃபில்லிங் தொட்டுட்டு இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. இது நடந்து போச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான நிஃப்டி 50க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. மார்க்கெட்டு ஃபுல்லாகவே டோட்டலாகவே ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட்டு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை எஃப்ஐஎஸ் கண்டினியூவாக செல்லிங்கில் இருக்காங்க. க்ரூட் ஆயில் விலை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த 4 இம்பேக்ட்டு இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ட்ரேடிங் நடக்கும்போது கண்டிப்பாக பெரிய லெவலில் அவங்க ஏறுவாங்களா இறங்குவானான்னு நமக்கு தெரில. நம்ம மார்க்கெட்னால் நம்ம கணிச்சிடலாம். அவங்க மார்க்கெட் எப்படி என்னன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்குலாம் அனுபவம் யூஎஸ் மார்க்கெட் எப்படி நடக்கும் என்ன நடக்கும்லாம் தெரியல. உக்காந்து வேணும்னா நான் பார்ப்பேன் நைட் ஷிஃப்ட்டில் இருக்கும்போது. மற்றபடி அவங்களோட ஆப்ஷன்லாம் நான் பார்த்ததில்ல. இதுனா நமக்கு அத்துப்படி இந்தியன் மார்க்கெட்டு என்ன ஆகும் ஏது ஆகும் அப்படின்றத கிளியராக பார்த்துடலாம். ஸோ அவங்க மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் அவங்களோட கேண்டில் ஸ்டிக்ஸை பார்த்தா இன்றைக்கும் அவங்க டவுனில் தான் முடிவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நாளைக்கு நமக்கு அகைன் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் மைல்டாவோ இல்லை ஸ்ட்ராங்காகவோ இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. பார்ப்போம். எது இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிஸ்க்ளைமர். இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட் கலரோ க்ரீன் கலரோ ஒரு ட்ரேடிங் பர்பஸ்க்கான லைன்ஸ்லாம் கிடையாது. இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் போட்டிருக்கேன். இதை பேஸ் பண்ணி ஒரு ரெட் கலர் லைன் வந்தால் ஒரு புட்டை வாங்கிறதுக்கோ இல்லை ஒரு க்ரீன் வந்தால் காலை பை பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இது நீங்கள் அப்படி இதை பேஸ் பண்ணி எதாவது ட்ரேட் பண்ணால் அது முழுக்க லாஸஸ் தான் வரும். ஸோ இந்த லைன்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான நேரத்தில் பண்ணுங்கள். மார்க்கெட்டோட வால்யூத்தை செக் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை கண்டிப்பாக பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு இந்த மணியாக இருந்தால் மட்டும் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுங்கள். பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய ஒரு அட்வைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.